லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். பத்திரிகையாளர் திரு சோமு இணைந்திருக்கிறார். திரு சோமு, அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் சேர்க்கப்படுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்ட செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி தான் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? ஆமா, இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமியே அந்த மாதிரியான பதில்கள் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க டிடிவி தினகரனையோ இல்ல ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ அதிமுக இணைக்கிற மாதிரி சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு பதில்களை அவர் சொன்னதே இல்லை. அவரு கூட இருக்கிற அவருடைய சகாக்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக டிடிவி தினகரன் அது ஒரு முயற்சி பாஜக எடுக்கிறதாகவும், ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கறதுக்கான முயற்சி அதை எடுக்கிறதாகவும் ஒரு பேச்சு நடந்துட்டு இருந்தது. இந்த பேச்சு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமா இது பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு. அதோடைய வெளிப்பாடு தான் இது நிச்சயமா ஓபிஎஸ் சேர்த்துக்க போறது இல்ல, சசிகலாவை சேர்த்துக்க போறது இல்ல. டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்தாலும் கூட இவங்க எந்த அளவுக்கு இவரு யூபிஎஸ் ஏத்துக்குவாருங்கிறது மிகப்பெரிய அவர் இல்லைன்னு சொல்லி போயிட்டாரு. என்டிஏல இல்லைன்ட்டு ஒருவேளை தேர்தல் இருக்கத்துல அவரே விரும்பி வந்தாலும் இல்ல பாஜக விரும்பினாலும் கூட அது நடக்காது அப்படிங்கிறதுக்கான விஷயமா கூட அதை வச்சுக்கலாம். இந்த கூட்டணி குறித்து முழு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இபிஎஸ்க்குன்றாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் என்டிஏக்குள்ள வந்தா அதிமுகவுக்கோ இபிஎஸ்க்கோ தயக்கம் இருக்காது தானே? என்டிஏக்குள்ள யாரு சொல்றீங்க? டிடிவியோ வேறு கட்சிகள் வடிவத்துல வந்தா இல்ல, அதை இவங்க ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டை பக்கம் இப்ப என்டி கூட்டணி அப்படிங்கறது, இண்டி கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல வேற ஒரு பெயரோட இருக்கு. இங்க திமுக தலைமையில இருக்கு. அங்க திமுக தலைமை தான் தீர்மானிக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க இப்ப அதை வலியுறுத்த விரும்புறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் உடைய ஒரு விருப்பம், அதிமுக உடைய விருப்பம் இல்லாமல் யாரும் அதுல கூட்டணி சேர முடியாது. அப்படிங்கிறப்ப ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் அவங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது அப்படிங்கறது அதுல உள்ள செய்தி. இதுல பாஜக அப்படிங்கறத விட ஏடிஎம்கே தான் தலைமை வகிக்குங்கிறத ரொம்ப தெளிவா இதுல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நன்றி திரு சோமு, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. நீக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்றதான் இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் சொல்லக்கூடிய செய்தி. சமீப நாட்களாக அரசியல் அரங்கத்தில் பேசப்பட்டு வந்தது அதிமுக பொதுக்குழுவில் ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்றத மையமாக வச்சு தான் ஓபிஎஸ் கூட 15ஆம் தேதி எங்களுடைய முடிவை சொல்கிறோம் அப்படின்னாரு. ஆனால் அதிமுக பொதுக்குழுவில் இணைப்பு பற்றியோ சேர்ப்பு பற்றியோ வேறு எந்த பேச்சுக்களும் எடுக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை இபிஎஸ்க்கு வழங்கி சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.